இனிமேல் சேட்பாட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் டேட்டா செட் வேணும்னு அவசியமே கிடையாது. நான் சொல்லப்போகிற இந்த ஒரு கீ ஏபிஐ கீ மட்டும் இருந்தால் போதும், உங்களாலே ரெஸ்பான்சிவ் சேட்பாட் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் போடுற உங்கள் கோடாடெக்ஸ் சேனல்ஸை ஃபாலோ மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்க, டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் போய்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. ஸோ வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா மேலே ரைட் கார்னரில் க்ரியேட் ஏபிஐ கீன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே நியூ ப்ராஜெக்ட்னு இருக்கிற இடத்துல உங்கள் ப்ராஜெக்டோட நேம், அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல வந்து க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறமா அதுலேயும் ஏதாவது ஒரு நேம் கொடுத்து க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ வெளியே வந்து கீழே இருக்கிற இடத்துல வந்து க்ரியேட் கீ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏபிஐ கீ க்ரியேட் ஆயிரும். இதை காப்பி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த காப்பி பண்ண ஏபிஐ கீயை உங்களோட சேட்பாட் அப்ளிகேஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சேட்பாட் ரெடி. ஸோ இது ChatGPT ஜெமினி மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டான டெக்ஸ்ட் பேஸ் ரெஸ்பான்ஸை ப்ரொவைட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இந்த கோடோட லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பயோவில் இருக்கிற நம்ம GitHub சேனல் லிங்க்கில் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள்.